பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி 89 நாட்களை கடந்து விட்டது. மொத்தம் 9 போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்க. நிகழ்ச்சி முடிய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்தது. அந்த வகையில் நேற்று கார் டாஸ்க் நடந்திருக்கிறது. அதில் ஒரு காரில் போட்டியாளர்கள் அனைவரும் அமர்ந்திருக்க வேண்டும். அப்போது சாண்ட்ராவிடம் வாக்குவாதம் செய்த பார்வதி, கமருதீன் இருவரும் ஒரு கட்டத்தில் சாண்ட்ராவை காரிலிருந்து வலுக்கட்டாயமாக கீழே தள்ளிவிடுகின்றனர். குறிப்பாக பார்வதி காலை வைத்து உதைத்து சாண்ட்ராவை கீழே தள்ளிவிடுகிறார். இதனையடுத்து சாண்ட்ராவிற்கு மயக்கம் வர மருத்துவ குழு வந்து அவருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறது. இந்நிலையில் மோசமான முறையில் நடந்து கொண்ட பார்வதி, கமருதீனுக்கு எதிராக பழைய பிக் பாஸ் போட்டியாளர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் பார்வதி, கமருதீன் இருவருக்கும் ரெட் கார்டு கொடுக்க வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர். இன்று வெளியான 2வது ப்ரோமோவில் கமருதீனுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அது பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? உங்கள் அக்கா இதை பார்த்தாங்கன்னா தம்பி நீ நல்லா பண்ண அப்படின்னு சொல்லுவாங்களா? நீ ஒரு பொண்ணை கோவத்தில் எட்டி உதைச்சதை பார்த்து நான் ரசித்தேன் அப்படின்னு பாரு உங்கள் அம்மா பாராட்டுவாங்களா? உங்கள் அக்கா பாராட்டுவாங்களா? ரொம்ப சந்தோஷம் நீங்கள் 2 பேரும் என்று சொல்லி இருவருக்கும் ரெட் கார்டை எடுத்து காண்பித்தார் விஜய் சேதுபதி. இந்நிலையில் தற்போது 3வது ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. உனக்கு எத்தனை டைம் சொன்னேன், பாரு உன்னை ட்ரிகர் பண்ணி விடுறதுனால தான் நீ வார்த்தையை தேவையில்லாமல் பயன்படுத்துகிற, உனக்கு கரியர் முக்கியம் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கேன் என்று திவ்யா கமருதீனுடன் சொல்கிறார். அதற்கு பார்வதி தயவு செஞ்சு நீ பேசாத என சொல்ல திவ்யா நீ முதல்ல வெளியே போ அப்படின்ட்டுன்னு கோவப்படுறாரு. உன்னை இந்த அளவுக்கு நிற்க வச்சதே பார்வதி தான் அப்படின்னு வினோத் கமருதீனுடன் சொல்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சாண்ட்ரா, வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுன்னு பார்வதி கேட்க கமருதீன் சாண்ட்ரா காலிலே விழுறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.